கார்லிக் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த ரெசிப்பியை செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நாக்கில் டேஸ்ட் அப்படி ஒட்டிக்கிறோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு விட்ட பிறகு 2 பல்லாரியை குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி வெள்ளப்பூடோடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு நம்ம இப்போமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா உப்பும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நான் கழுவி வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை நான் அதில் சேர்த்துருக்கேன். இது அப்படி இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோடு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்த பிறகும் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அந்த சிக்கன்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இருக்குது. இன்னும் நம்ம வேக வேக தண்ணி விடும். அதனால் நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக வரும். இப்போ செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மூடி போட்டு நல்லா சிக்கன் வெந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி அப்படி சிம்மில் விட்டுருவோம். இந்த சைடு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வெள்ளைப்பூடை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம சிக்கனில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கார்லிக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.